நடிகர் விஷாலும் நடிகை சாய் தன்ஷிகாவும் காதலிப்பதாகவும் விரைவில் திருமணம் செய்து கொள்ள இருப்பதாகவும் அறிவித்திருப்பதுதான் கோலிவுட்டில் தற்போது ஹாட் டாபிக். நானும் மதுரக்காரன் தாண்டா என்று முரட்டுக்காளையாக வலம் வந்து தமிழ் மக்கள் மனங்களில் தனி இடம் பிடித்த விஷால் நீண்ட காலமாக முரட்டு சிங்கிளாக சுற்றி வந்தார். திருமண நிகழ்வென்றாலே இப்போதெல்லாம் விஷாலின் மால டம்டம் மஞ்சர டம்டம் பாடலை ரீக்ரியேட் செய்யாத ஜோடிகள் மிக குறைவென்றே சொல்லலாம். ஆனால் இப்போது இதை உண்மையாகவே அதில் நடித்த விஷாலே ரீக்ரியேட் செய்ய வேண்டிய நேரம் வந்துவிட்டது. நீண்ட காலமாக பேச்சுலராகவே வலம் வந்த விஷால் விரைவில் குடும்பஸ்தனாக போகிறார். விஷாலுக்கேற்ற சண்டை கோழி யாராக இருக்கும் என்பதுதான் அனைவரின் எதிர்பார்ப்பாக இருந்தது. தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் பொதுச் செயலாளராக உள்ள விஷால் நடிகர் சங்க கட்டடம் கட்டிய பிறகே திருமணம் செய்து கொள்வேன் என்று விடாப்பிடியாக ஒற்றை காலில் நின்றார். சமீபத்தில் அளித்த நேர்காணலின் போது கூட தான் ஒரு பெண்ணை காதலித்து வருவதாகவும் நேரம் வரும்போது யார் என கூறுவேன் என்றும் ஒரு ட்விஸ்ட் வைத்திருந்தார். சொன்னபடியே 9 ஆண்டுகளில் நடிகர் சங்க கட்டிடமும் தயாராகிவிட்ட நிலையில் தற்போது தன் காதலியை உலகுக்கு அறிமுகப்படுத்தியுள்ளார் விஷால். காதலிக்கும் ஆசை இல்லை கண்கள் உன்னை காணும் வரை, உள்ளுக்குள் காதல் பூத்தது உன்னால் என்று விஷால் உருக உருக காதலிப்பது பேராண்மை கபாலி பட புகழ் நடிகை சாய் தன்ஷிகாவை தானாம். யோகிடா பட ட்ரெய்லர் இசை வெளியீட்டு விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார் விஷால். நிகழ்வில் பேசிய இயக்குனர் RV உதயகுமார் விஷால் சாய் தன்ஷிகா காதலை போட்டுடைத்த போது விஷால் வெட்கப்பட்டதுதான் ஹைலைட்டான விஷயமே. தன்ஷிகா அவர்களும் விஷால் அவர்களும் காதல் வயப்பட்டிருக்கிறார்கள். சரி, இது எப்படி நீ நடிகர் சங்கத்தை ஓப்பன் பண்ணிட்டா என்ன கண்ணே செல்லாம் வெக்கத்தை பாடுறா. விஷால் பார்க்கறதுக்கு தான் கொஞ்சம் கரடு முரடாக இருப்பாப்புல, ஆனால் ஒரு குழந்தை மாதிரி ஒரு மனசு எனக்கு நல்லா தெரியும். ஸோ அந்த குழந்தைய நீ நல்லா பார்த்துக்கணும் தன்ஷிகா, இந்த அடியெல்லாம் அங்கே வச்சுக்காது. விழாவில் பேசிய ராதா ரவியும் விஷாலையும் சாய் தன்ஷிகாவையும் வாழ்த்தி மகிழ்ந்தார். கரெக்டாக செலக்ட் பண்ணியிருக்கார். அப்படியா இருந்தால் நல்ல செலெக்ஷன், வெரி குட் செலெக்ஷன். நிகழ்வில் பேசிய நாயகி சாய் தன்ஷிகா என்ன பேபி சொல்லிடலாமா என தன் காதல் நாயகன் விஷாலிடம் பெர்மிஷன் வாங்கிக் கொண்டு திருமண தேதியை அறிவித்தார். தந்தியில ஒரு நியூஸ் வந்த உடனே நான் ஆல்ரெடி முன்னாடியே சொல்லிட்டு இருந்தேன், தயவு செய்து நீங்க என் ஃப்ரெண்டு, நான் உங்க ஃப்ரெண்டு, 15 வருஷம் ஃப்ரெண்டு, அதே மெயின்டைன் பண்ணிக்கலாம் அப்படிலாம் சொல்லிட்டு வந்தா காலையில நியூஸ் வந்தது. அதுக்கு மேல நண்பர்களா உறவினர்களா அவங்க கூட இருந்து ட்ராவல் ஆகிருக்கோம், நானும் சரி விஷால் அவர்களும் சரி. ஸோ இதுக்கப்புறம் மறைக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஆமாம், நான் பேபி சொல்லிடலாமா? நாங்கள் ஆகஸ்ட் 29 கல்யாணம் பண்ணிக்கலான் இருக்கோம். எனக்கு 15 வருஷமா விஷால் அவர்களை தெரியும். சமீபமாக தான் பேச ஆரம்பிக்கும் போது எங்களுக்குள்ள ஏற்பட்டுருச்சு. அவருக்கும் தோணுச்சு, எனக்கும் தோணுச்சு. 2 பேரும் மியூச்சுவலாக அது அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம். இது கல்யாணத்துக்கு தான் லீட் ஆக போகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். ஜஸ்ட் வாண்ட் ஹிம் டு பி ஹாப்பி, அவ்வளோதான். And I love you. தன் ஆசை நாயகியை விஷால் அறிமுகப்படுத்தி வைத்த விதத்தில் சினிமாவில் வரும் காதல் காட்சிகளே தோற்றுவிடும் என்று சொல்லலாம். பொண்ணும் கிடைச்சிச்சு. பொண்ணு வேற யாரும் இல்லை, அவங்க அப்பாவும் இருக்காங்க. அவங்க அப்பாவோட ஆசீர்வாதத்தோட அவரோட அனுமதியோட நான் அவங்களோட பேரை சொல்கிறேன். அது தன்ஷிகா. I want to, I would love to, and I am going to marry தன்ஷிகா. கண்டிப்பாக நாங்கள் வடிவேல் சரளாமா மாதிரி ஒரு கப்பலாக இருக்க மாட்டோம். நாங்கள் ஏன்னா இந்த சண்டை காட்சிகள் பார்க்கும்போது நான் கொஞ்சம் சூதானமாக இருக்கணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன். ஏன்னா கொஞ்சம் வார்த்தைகளும் சரி செயல்பாட்டிலும் சரி கொஞ்சம் சூதானமாக இருக்கணும். ஏன்னா கிக்கு என் தலைக்கு வரைக்கும் வருது. ஸோ பிளாக்கும் நானும் பாண்டியன் மாஸ்டர் கிட்ட போய் கற்றுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ ஈக்குவல் ஆகிடும். ஆனால் அந்த அளவுக்கு சண்டை வராது. போத் ஆஃப் அஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஈச் அதர் வெரி வெல். ஐ ட்ரஸ்ட் ஹர். அண்ட் யாரோ ஒருத்தர் கேள்வி கேட்டாங்க, அவங்க
கல்யாணத்துக்கு அப்புறம் நடிப்பாங்களான்னு. சத்தியமாக நடிப்பாங்க. ஏன்னா ஷீஸ் காட் டேலண்ட். ஒரு டேலண்ட்டை வந்து நம்ம வந்து நிப்பாட்டக்கூடாது. ஒரே வீட்டில் ஒரு ஆக்ஷன் ஹீரோ ஆக்ஷன் ஹீரோயின் இருக்கிறது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, ஜாகிரதையாக இருங்க. எங்கள் வீடு பக்கத்தில் வரும்போது எங்கள் வீட்டுக்கு வந்து செக்யூரிட்டியே தேவையில்லை, நாங்கள் 2 பேர் தான் செக்யூரிட்டி. விஷால் திரைப்படங்களுக்காக ரசிகர்கள் எதிர்பார்த்திருப்பதைப் போல்தான் அவரது திருமண செய்தியை கேட்கவும் ரசிகர்கள் ஆர்வமுடன் காத்திருந்தனர். அவர்களை மகிழ்விக்கும் வகையில் இனிதே அறிவிப்பு வெளியான நிலையில் தஞ்சை மாப்பிள்ளையாக போகும் விஷாலுக்கு வாழ்த்துகள் குவிந்து வருகின்றன.